அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுல மக்கள் நல்ல வரவேற்பு. இப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களை தொடர்ந்து இன்னும் பல நபித்தோழர்கள் போனாங்க அவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நோய் ஏற்பட்டு விடுகிறது. காய்ச்சல், முடி உதிர்வு போன்ற பல நோய்கள் ஏற்பட்டு விடுகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் அப்படி முடி உதிர்வை ஆரம்பிச்சுட்டாங்க. 1 மாத கால அளவுக்கு நோய். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நோய், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நோய். ஏன்னா நாம ஒரு ஊர்ல இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரினுடைய சுற்றுச்சூழல் நமக்கு ஒத்துக்கிறாது. அதுலேயும் மதீனாவை பொறுத்த வரையில நோய் அதிகமாக பரவக்கூடிய ஒரு நிலையில இருந்துச்சு. ஏன்னா ஃபுத்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடையில மாசு கலந்த தண்ணீர், அந்த தண்ணீர் அசுத்தமான நிலையில ஓடிக்கொண்டிருந்தனால அந்த நேரத்துல அதிகமான நோய் மக்களுக்கு மத்தியில பரவி கொண்டு இருந்தது. அப்ப இவங்களும் போகும்போது புதிய ஆட்கள், புதிய தண்ணீர், புதிய இடம் என்பதால் கடுமையான அளவுக்கு நோய் வருது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கவி பாடுறாங்க. கவியை வார்த்தைகள்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கு. மரணம் என்பது செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்கு. இப்படியான நிலையில் தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அவன் காலை பொழுதை அடைகிறான். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அவங்க பார்க்கற அனுபவத்தை வச்சு சொல்றாங்க. பொதுவாக மரணம் என்பது நமக்கு எப்ப ஏற்படும் என்று தெரியாது. அதை அவங்க எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கு என்று சொல்றாங்க. அந்த நோயினுடைய வெளிப்பாடாக அவங்க இப்படி சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கவிதையை சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்னன்னா இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி வந்தவங்களுக்கு இப்படி நோய் வந்துருச்சே, காய்ச்சல் வந்துருச்சு, உடல் பலகீனமாயிருச்சே என்று சொல்லி ரொம்பவும் கவலைக்குள்ளாகி அவங்க சாப பிரார்த்தனையே செய்யறாங்க. உக்குபா, ஷெய்பா போன்ற இவங்க தான் எங்களை அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. இறைவா, அவங்களுக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்து, அவங்களுக்கு நீ தண்டனையை கொடு என்று சொல்லி அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யறாங்க. அதோட சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு பிரார்த்தனையும் செய்யறாங்க. நாங்க மக்காவை நேசித்தோம். எந்த அளவுக்கு நேசம்னா, ரசூலுல்லாஹ்வே ஒரு சந்தர்ப்பத்துல மக்காவை பார்த்து சொல்றாங்க, நீ தான் மிக விருப்பமான ஒரு தேசம், ஒரு விருப்பமான ஒரு இடம். உன்னைய விட்டு மக்கள் வெளியேற்றலைன்னா நாங்க போயிருக்க மாட்டோம். ஏன்னா மக்காங்கிறது புனித பூமி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனித பூமியை தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தாலும் கூட மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 16 அல்லது 17 மாதங்கள் ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுதாங்க. கிப்லாவை நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. அந்த தொழுகும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன விருப்பம்னா, நம்ம காபாவை பார்த்தே தொழுவணும், காபா தான் நமக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கு என்று சொல்லி அவங்க அப்பவும் விருப்பப்பட்டாங்க. அதை என்னதுன்னா வெளிப்படுத்துறாங்க. மக்காவை பார்த்து, நீனா ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு இடம், ஆனா உன்னைய விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, நீ இருக்க முடியாம பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் போறேன் என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. இப்படி வருத்தத்தோட சொன்ன ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு மக்களுக்கு நோய் ஏற்பட்ட நேரத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா, நாங்கள் மக்காவை எப்படி நேசித்தோமோ அல்லது அதை விட அதிகப்படியாக ஒரு நேசத்தை நாங்கள் மதீனாவை நேசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியா அல்லாஹ், இந்த மதீனாவை எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக்கி கொடு. அங்க உள்ள முத்து, அது ஒரு அளவு, அதுல எல்லாம் நீ பரக்கத்து செய்யி, உணவுல பரக்கத்து செய்யி, மதீனாவுக்கு பரக்கத்து செய்ய என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வேண்டி துவா செஞ்சாங்க. அதை நினைவுபடுத்தி மதீனாவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா துவா செய்யறாங்க. இறைவா, இந்த மதீனாவில் நீ அதிகப்படியான நன்மையை கொடு, மக்காவை நாம் எப்படி நேசிப்போமோ அதை போன்று அல்லது அதை விட அதிகப்படியாக நீ எங்களுக்கு இந்த நேசத்தை ஏற்படுத்த என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து நாம ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை பெற்றுக் கொள்ளலாம். என்ன அப்படின்னா, பொதுவா மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது அவன் விருப்பப்பட்டதாகவும் இருக்கலாம், விருப்பப்படாதாகவும் இருக்கலாம். விருப்பப்பட்டதா இருந்தா ஏத்துக்கிடுவான். விருப்பம் இல்லைன்னா வெறுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அல்லாஹ்வை திட்டக்கூடிய நிலைக்கெல்லாம் போயிடுவாங்க. நான் என்ன கேட்டா என்ன கிடைச்சிருக்கு,
நான் எப்படி ஆசைப்பட்ட என்ன நடந்திருக்கேன்னு. ஆனா இங்க ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, இதுவா எனக்கு மக்கா தான் ஆசை, ஆனா அங்க இருக்க முடியல, மதீனாவுக்கு வந்தாச்சு, இந்த மதீனாவை விருப்பமானதா நீ ஆக்கு. அப்ப இந்த மாதிரி நாம என்னைக்காவது துவா செய்திருக்கிறோமா? நாம ஸ்கூல் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ஆசைப்பட்டோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல, செகண்ட் ரேங்க். இதுவா இந்த செகண்ட் ரேங்கை வச்சு நான் சந்தோஷப்படணும், அந்த மாதிரியா துவா செய்யுது. நாம ஒரு பெரிய வீடு கட்டி நடத்திருப்போம், பெரிய வீடு கட்டிருக்காது, ஒரு சின்ன வீடு தான் இருந்திருக்கும், ஒரு போதுமான அளவுக்கு நிம்மதியா வாழ்ற அளவுக்கு ஒரு வீடு. இறைவா, இந்த வீட்டுல எனக்கு மன நிம்மதியை சந்தோஷத்தை நீ ஏற்படுத்து. நான் பெரிய அளவுக்கு ஒரு வீடு கட்டி வசதி வாய்ப்பா எப்படி இருந்திருப்பனோ அந்த சந்தோஷத்தை விட அதிகமா இதில் ஏற்படுத்து, இப்படி துவா செய்யணும். ஆனா இந்த துவா நம்மகிட்ட இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த இனம் தான், அது கிடைக்கலையே, அது இல்லாம போயிடுச்சு, இல்லாததையே பேசிக்கிட்டு இருக்கோம், இருப்பதை மறந்துடும். அப்ப இருப்பதை நேசத்திற்குரியதாக, விருப்பத்திற்குரியதாக ஆக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. அப்ப அபூபக்கர் அவங்க உட்பட எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நாம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் எப்படி மாறுதுன்னா, மக்காவோடு போர் செய்யக்கூடிய நிலைமை, பத்ர் போர். இது உண்மையில் போராக ஃபர்ஸ்ட் கிளம்பல. ரசூல்லா என்னன்னா வணிக கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு தான் போறாங்க. அபூ சுஃபியான் தலைமையில ஒரு வணிக கூட்டம் போயிருக்கு, அவங்க நம்ம இடைமறிப்போம் என்றுதான் போறாங்க. ஆனா திடீர்னு அது என்ன ஆயிருதுன்னா போராக ஆயிருது. ரசூல்லா இப்படி துரத்தி வராங்க என்ற செய்தி மக்காவுக்கு போய் அபூஜஹல் பெரும் படையை திரட்டிட்டு என்ன செய்யறாங்கன்னா போருக்கு வரான். கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க, நம்ம போருக்கு போகணும், போருக்கு போகலாமா, என்ன செய்யறது. ஏன்னா மதீனாவாசிகள் புது மக்கள், அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். நம்ம நாட்டுல போருக்கு போயிட்டு அவங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்பவுமே முதல் ஆலோசனை யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கருத்து சொல்றாங்க, தாராளமா போகலாம், ஏன் அவங்களை எதிர்த்து போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அடுத்த ஆலோசகர், 2ஆம் கட்ட ஆலோசகர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் என்ன செய்யலன்னா அந்த நேரத்துல பொருட்படுத்தல, எப்பவும் இவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப அவங்க மதீனால இருக்கிறதுனால அங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதும் மதீனாவாசிகள் தான். அந்த பத்ர் போர்ல கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர், 319க்கு நெருக்கமான பேர் இருந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான பேர் அன்சாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சம்பளம் தான் வேணும் நமக்கு, அவங்களுடைய கருத்து தான் வேணும் என்று சொல்லி அவங்களுடைய கருத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஒரு அன்சாரி எந்திரிச்சு, அன்சாரிகள் உங்களுடைய கருத்தை தான் ரசூலை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க கருத்தை தான் நீங்க எதிர்பார்க்கீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த பர்குல் ஈமான் சொல்லக்கூடிய அவ்வளவு தொலைவான ஒரு இடமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குதிரையினுடைய பிரடியை பிடித்து நாங்கள் அங்கேயே போறதுக்கு தயார், கடலுக்குள்ள இருந்தாலும் போறதுக்கு தயார் என்று சொல்லி அவங்க வீரமா பேசும்போது, அப்ப ரசூலா இதுக்கு மேல என்ன வேணும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி போருக்கு போறாங்க. போருக்கு போனா இவங்க நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோம்பு வச்சு அதுல பலகீனம், அதே போல இவங்களுடைய படையும் பலகீனம். இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆட்களும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை, வாளும் இல்லை. ஆனா எதிர்ப்படையில விசாரிச்சோம்னா 1000 பேர் நெருக்கமா இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 300 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலை. உடனே என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா, நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியா அல்லாஹ், இந்த படையை நீ காப்பாத்து, இந்த படையை நீ அழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ வணங்குறதுக்கு யாருமே இல்லாம போயிடும் என்று சொல்லி நின்று அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்றாங்க. அவங்களுடைய மேனில உள்ள ஆடையெல்லாம் அப்படியே கீழே விழுவுது. இப்படி கையை உயர்த்தி, அவங்க போறதெல்லாம் போத்திருப்பாங்க, இப்படி கையை உயர்த்தி துவா செஞ்சுக்கிட்டே ரொம்ப நேரம் இருக்கும்போது அது கீழே விழுவுது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த போர்வையை எடுத்து ரசூலுல்லாஹ் மேல போத்திட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அதிகமா துவா செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் கண்டிப்பா வாக்குறுதி நிறைவேற்றுவான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ப அல்லாஹ்வும் நாம வானவர் படையை வச்சு உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்றாங்க. அந்த அடிப்படையில போர் நடக்குது. பெரும் பெரும் தலைகள்லாம் உருளுது. அபூஜஹல் கொல்லப்படுறான், 2 சிறுவர்களால் கொல்லப்படுறான். இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போரு. 70 பேரை கொலை செய்யறாங்க, 70 பேரை பிணை கைதிகளாக பிடிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் போர்ல இருந்து பின்வாங்கி போறாங்க. இப்ப பத்ர் போர்ல வெற்றி, பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிட்டு, இப்ப இந்த 70 கைதிகள் இருக்காங்களா இல்லையா, இவங்களை என்ன செய்யறது? ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை போர் நடக்குது. இதுக்கு முன்னாடி போர் நடந்தது இல்லை, போர்ல இப்படி ஆட்களை பிடிச்சதும் இல்லை. இப்ப என்ன செய்யறது என்று சொல்லி இப்பவும் ரசூலுல்லாஹ் கருத்து கேட்கிறாங்க. அதுல முதல் ஆலோசகர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
என்னதான் இருந்தாலும் அவங்க நம் தந்தையின் சகோதரருடைய பிள்ளைகள், எல்லாம் நம்ம உறவுக்காரவங்க, நம்ம குலத்தார். அவங்கள்ட்ட பிணை தொகையை வாங்கி நம்ம விடுதலை செஞ்சிடலாம். கொஞ்சம் அதை வச்சோம்னா நம்ம இஸ்லாத்துக்கு உதவியா இருக்கும். அவங்களும் மாற்றம் அடையலாம், இஸ்லாத்துக்கு வரலாம். அதனால விடுதலை செஞ்சிருவோம். அவங்க ஒரு நல்ல இடத்துல சொல்றாங்க, அவங்க பிற்காலத்து இஸ்லாத்துக்கு வரலாம் என்று சொல்லி என்ற அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த பக்கம் உமர்கள் தான் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு எப்பவுமே மாற்று தானே பெரும்பான்மையான விஷயங்கள்ல. இல்ல இல்ல, இந்த கருத்தை நான் ஏத்துக்கிற மாட்டேன். என் கருத்து என்ன தெரியுமா, அந்த அக்கீல்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் அலிட்ட கொடுங்க. அவங்க ரெண்டு பேரும் உறவுக்காரவங்க, அவருடைய கழுத்தை அலி வெட்டுவாரு. இந்த ஏன் உறவுக்கார ஒரு ஆள் இருக்காரு, அவரை என்கிட்ட கொடுங்க, நான் அவர் கழுத்தை வெட்டுறேன். இவங்கன்னா இஸ்லாத்தினுடைய எதிரிகள், முன்னோடிகள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள். இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, இவங்களை நம்ம வெட்டிடணும், இவங்களை விற்கக்கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருத்து சொல்றாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை தள்ளி வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறாங்க. சரி விட்டுருவோம், அவங்கள்ட்ட கொஞ்சம் பிணை தொகை வாங்கிட்டு அதுக்கு பதில பொருளாதாரம் வாங்கிட்டு விட்டுருவோம் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுபடியே வாங்கிட்டு விட்டுட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா கண்டிக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னதான் சிறந்தவராக இருந்தாலும் மனிதர்கள் அடிப்படையில் சில தவறு வருமா இல்லையா? அப்ப அந்த கருத்து அல்லாஹ் ஏற்கல்ல, ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான். நபியே, நீங்க இப்படி செஞ்சதுக்காக வேண்டி உண்மை நாம் கடுமையாக தண்டிச்சிருக்கோம். அதாவது அதையும் சொல்றான், கடுமையான வேதனை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா உங்க முன்பின் பாவத்தை நம்ம மன்னிச்சிட்டோம், அதனால நம்ம விடுறோம். அல்லாஹ் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இதை நினைச்சீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் போர், அதுல உள்ள கனிமத்தெல்லாம் அனுமதியும் கிடையாது. இந்திய சமுதாயத்துல போர்ல கிடைக்கிற பொருளாதாரம் இருக்கா இல்லையா, அது அனுமதியே கிடையாது. இப்படி பிணை தொகையை வாங்குறதுக்கு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி ஒரு சட்டம் எங்க இருக்கு? நீங்க யாரை கேட்டு இப்படி செஞ்சீங்க? நீங்க எதிரிகளை வேறறுக்கும் வரை, அவரை முற்றாக அழிக்கும் வரை நீங்க அவரை விட்டுருக்கவே கூடாது என்று சொல்லி அல்லாஹ் கண்டிச்சு என்ன செய்யறான்னு இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹ் அழுத நிலையில இருக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு, நம்ம எடுத்த முடிவு தப்பா போயிடுச்சு, இப்ப என்ன செய்யறது? இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு சபைக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அழுகுறீங்க? நீங்களும் உங்க சகோதரி ஏன் அழுகுறீங்க? என்ன ஆச்சு? நீங்க என்னன்னு சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து நானும் அழுகுவேன். அவங்களுக்கு ஆசையை பாருங்க, ஒரு ஆளுடைய அந்த துக்கத்துல நானும் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆளுக்க சில பேர் யாராவது அழுகுறேன், கவலையா இருக்கிறேன், ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கன்னு ஏங்குவான். கவலையை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை இல்லைன்னா கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனா பாவி, எவ்வளவு கவலையில இருக்கும், ஒருத்தம் கூட கேட்க மாட்டேங்கிறான்னு நம்ம போயிட்டு இருக்கோம். யார் எக்கடி கேட்டா என்ன, நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம வாண்டடா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகுறீங்க, நீங்க சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து அழுகுறேன். அப்படி அழுக வரலையா, எனக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா, அழுகிற மாதிரி பாவனையாவது நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க, தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தோழர் அபூபக்கர் அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்களா இல்லையா, அதுக்காண்டிதான் நான் கவலைப்பட்டு அழுகிறோம். ஏன்னா அந்த எதிரிகள் வேதனை செய்யப்படுறது அல்லாஹ் காட்டி இது தப்பான ஒரு விஷயம், இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டாங்கன்னு அந்த வசனத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவங்களோட சேர்ந்து தன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு ரசூலுல்லாஹ் முதன்மை ஆலோசகராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள், ஏன்னா மனிதனாலே தவறுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது, எல்லா மனிதனும் சரி, மனிதனா தவறு இருக்கும். அது ரசூலுல்லாஹ்வாக இருந்தாலும் தவறு இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது இதுல இருந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா தன்னையை பற்றி ஒரு விஷயத்தை அல்லாஹ் கண்டிக்கும் போது என்ன செய்வோம், நீ மானம் போயிருந்த தூதரா இருந்து நம்ம இப்படி செஞ்சது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மறைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி மறைச்சாங்களா? தன்னையை பற்றி கண்டிக்கக்கூடிய வசனமா இருந்தாலும் சொன்னாங்க. உங்களுடைய கடுமையான முறை நம்ம தண்டிச்சிருப்போம் நல்லா சொல்றோம், அதையும் சொல்றாங்க. இப்ப நாம போய் அந்த மாதிரி சொல்லுவோமா, என்னை அவர் திட்டாரு சொல்ல மாட்டோம் மறைச்சிருவாங்கன்னா அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. அப்ப இது மாதிரி மனிதர்கள் அடிப்படையில் சில தவறுகள் நிகழும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கும். நபித்தோழர்களாக இருந்தால் நபித்தோழர்கள் பின்பற்றத்தக்க உரியவர்கள் என்று சிலர் சொல்றதா பார்க்கிறோம். நபித்தோழர்களும் சில தவறுகள் செய்வாங்க, அவங்க மனிதன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உலக ரீதியான விஷயங்கள தவறு வந்திருக்கு, மார்க்க ரீதியா இருக்கும்போது எல்லாம் சுட்டி காட்டுவான். ஆனா நபித்தோழர்கள் அப்படி சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்காது. அவங்க வாழ்க்கையில் இது போன்ற சில தவறுகள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வோம். இதோடு இந்த உரையை